விழுப்புரம் பம்பை ஆற்றின் வடகரையில் சூழற்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்ட மண் அரிப்பினால் ஊரின் மேற்பரப்பில் சங்ககால வாழ்விட பகுதியின் தொல்பொருள் எச்சங்கள் வெளிப்பட்டன. இதனை விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வரலாற்று துறை மாணவர்கள் சேகரித்து பேராசிரியர் ரமேஷிடம் கொடுத்தனர். அவர் வந்து ஆய்வு செய்த போது சூழற்கால நாணயங்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் கிடைத்தன. எனவே அந்த பகுதியில் அகழாய்வு நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சோழகால நாணயம் கிடைச்சிருக்கு, அது உத்தம சோழகிற நாணயம் கிடைச்சிருக்கு. இப்படி நிறைய பொருட்கள் மேற்பரப்பு ஆய்விலே இருப்பதை பார்க்குறோம். இன்னும் அகழ்வாய்ச்சி செய்தால் பலவிதமான பொருட்கள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் விழுப்புரம் அருகே, குறிப்பாக விழுப்புரம் பகுதியில் ஒரு மிகப்பெரிய நாகரிகம், சங்காலத்து நாகரிகம் இருந்தது என்பதற்கு இது ஆதாரமாக அமையலாம். இந்த விழுப்புரம் பகுதியில் பம்பை ஆற்றின் கரையில் ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னாடி சங்காலத்தில் பெரிய நாகரிகம் இருந்தது என்பது நமக்கு தெரிய வருவதற்கு ஆதாரமாக இங்கே அகழ்வாய்ச்சி செய்தால் அதிகமான பொருட்கள் கிடைக்கலாம். அது தமிழுடைய பெருமைக்கும் செழுமையான நாகரிகத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.